நம்ம சேனல் நார்காட்டிக் கிரியேட்டர்ல இப்போ நம்ம பேச்சாடா பேசுறீங்க பாட்காஸ்ட் நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்பாட்டிஃபை அது எல்லாத்தையுமே போட்டிருந்தோம். ஸ்பாட்டிஃபைக்காரன் ரெவன்யூ கட் பண்ணதுனால அதுல இருந்து அப்படியே ஜம்ப் ஆகி யூடியூப்காரன் பாட்காஸ்ட் ஓபன் பண்ணதுனால இப்போ நம்ம அதுக்கு ஜம்ப் ஆயிட்டோம். ஓகே, இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். ஸோ எதை பத்தி பேசலாம்னா ரீடிங் கோல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அதை பத்தி பேசலாம்னு இருக்கோம். ஜப்பான்ல இருந்து நம்ம கூட மிஸ்டர் பரத் ஜான் ஆயிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவர் கேட்கறேன்னு இருக்காரு. ஸோ அதை 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி ரீடிங் கோல்ஸ் என்னென்ன இந்த இயர்க்கு பிளான் பண்ணலாம் அண்ட் என்ன மாதிரி டெக்னிக்ஸ் ரீடிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கோம். என்ன பரத்? ஓகே, நீ சொன்ன மாதிரி புது வருஷம் போறாச்சு. இதுல அட்லீஸ்ட் இந்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா படிக்கணும்டா. ஆமா, அத நான் என்ன சொல்லிக்கிறேன். நானே 40 புக்கு படிக்கலான் இருந்தேன் மச்சான். அதுவே இப்போ 20 25 தான் லாஸ்ட் இயர் முடிச்சேன். அதுவே கொஞ்சம் இதுதான். சரி, ஓகே, பாத்துக்கலாம். வீக் நம்மளும் எல்லாம் லேர்னர்ஸ் தானே, ஒன்னொன்னா கத்துக்கலாம். என்னப்ப ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து போன வருஷம் உனக்கு பிடிச்ச புக் நீ படிச்சதுலயே லாஸ்ட் இயர் ரொம்ப பிடிச்ச புக் வந்து ஆன் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அது ப்ரீவியஸ் இயர் 2022ல வந்து ஜென் அண்ட் தி ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் புக் படிச்சவரோட அந்த ஆத்தர் அவரு. அதோட சீக்வன்ஸ் அந்த புக்கு ஆன் குவாலிட்டி அப்படின்ட்டு. ஸோ அதுல விடுபட்ட ரிட்டன் நோட்ஸ் இருக்கும்ல. இப்போ ஒரு ஃபுல் கதை எழுதுறோம்னா அதுல நிறைய பேஜஸ் நான் விட்டு விட்டு எழுதிருப்போம்ல. அந்த மாதிரி கலெக்ட் பண்ண அந்த நாவலோட எச்சங்கள் தான் அந்த ஆன் குவாலிட்டி அப்படின்ற அந்த புக்கு. ஸோ அந்த ஆத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் வந்து அந்த புக்கை தொகுத்து கொடுத்துருந்தாங்க. நான் படிச்சதுல பெஸ்ட் புக் அந்த லாஸ்ட் இயர்லனா ஸ்டாண்ட் அவுட் ஆகி நின்னதுன்னா நிறைய புக்ஸ் இருக்கு. அதுல பெஸ்ட் அப்படின்னா ஆன் குவாலிட்டி பை ராபர்ட் எம் பில்சக். ஸோ அந்த புக் தான் வந்து லாஸ்ட் இயர் வந்து என்னோட பெஸ்ட். உனக்கு என்ன புக்கு? நீ என்ன புக் படிச்ச? நீ வந்து இவரை கொண்டு வருவே. நீ யாரு யாரு யாரு? ஜப்பான் போனா ஜப்பான் நாட்டுக்காரனாவே மாறிடணும். ஹரிக்கி முகர முறைக்காமையோட தான் படிப்பீங்க. பண்றதுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னனால இப்ப நார்வேஜியன் நோட் படிச்சிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, குட் குட் குட். நல்லாதான் போகுது, பட் ஆனா முடிக்கல. அது போன வருஷத்துல படிக்கிறேன், என்ன படிச்சிருக்காங்க போன வருஷத்துல இருந்து. பட் தப்புல மச்சான். சி ஒரு புக் எப்ப கிம்ஜியாங் 1984 சம்திங் அந்த புக் தீபக் சஜஸ்ட் பண்ணோம். ஓகே 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 ஓகே, முடிச்சேன் போன வருஷம். நெக்ஸ்ட் இது படிச்சிட்டு இருக்கேன். நல்லது நல்லது நல்லது. எத்தனை புக் முடிச்ச போன வருஷம்? தெரியலடா, இவன் என்னன்னா விட்டு என்ன கூட எழுதுறானே. ரைட் ரைட் ரைட். இன்னைக்கு ஆமா வெறும் என்ன கூட எழுதுறான். ரைட் ரைட் ரைட். எனக்கும் அப்படிதான். அது போன வருஷம் கொஞ்சம் இதாயிடுச்சு. சொல்லு. அடுத்தது வந்து எந்த ஆத்தர் ஃபேவரட் ஆத்தர் ஆஃப் தி இயர்? ஃபேவரட் 2023ல ஆத்தர் ஆஃப் தி இயர் வந்து எர்னஸ்ட் ஹெமிங்வே. தி ஓல்ட் மேன் அண்ட் தி சீ அப்படின்ற புக் எழுதின மனுஷன். எனக்கு புக் தெரியும். அந்த ரைட்டர் தி ஓல்ட் மேன் அண்ட் தி சீ. சரி, அந்த புக் வந்து அந்த வித்தின் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 லைன்ஸ்லயே உன்னை வந்து கதைக்குள்ள கூட்டு போயிருவாரு. நீ வந்து அப்படியே இன்ஸ்டன்டா அந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியடுக்கு போன மாதிரி அந்த கிழவன் கூட நீ அங்கேயே போயிருவ. அந்த மாதிரி இருக்கும் அந்த ரைட்டிங்னு வச்சுக்கோயேன். இமிடியட்டா உன்னை டைம் டிராவலர் கூட்டு போற அந்த சக்தி வந்து அந்த எர்னஸ்ட் ஹெமிங்வேக்கு இருக்கு. அண்ட் அதே மாதிரி பெரிய பெரிய பவர்ஃபுல்லான மெசேஜஸ் எல்லாத்தையுமே சின்ன சின்ன லைன்ல கரெக்டா சொல்லியிருப்பாரு. ஸோ அது வந்து ரொம்ப ஷார்ட் புக்னாலுமே அதோட இம்பாக்ட் ஜாஸ்தி அப்படின்னுவாங்கல்ல. அந்த மாதிரி வந்து ஒரு ஃபேவரட் வந்து எர்னஸ்ட் ஹெமிங்வே தான் ஒரு ஃபேவரட். ஸோ அப்பல இருந்து அவரோட கோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து லைக் நீ ஒரு புக் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்ப, நார்மலா இது என்ன அப்படின்னு நினைச்சிருப்ப. பட் ஆனா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பயங்கர ஃபீல் இருக்கும்ல. மெடிடேஷன்ஸ். இப்ப எக்ஸாம்பிள் ஓகே மெடிடேஷன்ஸ் ஹூ இஸ் தி மெடிடேஷன்ஸ் வேற மார்க்கஸ் ஆர்லிஸ்ட்ல அவரது இல்ல. இது தி ஹூ இஸ் தி மெடிடேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட புக். அது வந்து ஒரு 17 பக்கம் தான் அந்த புக்கு. மெடிடேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல ஒரு வீடியோ போட்டுருக்கோம் பாரு.
சரி ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் இருக்கே, அந்த ஹாஃப் அன் ஹவர்ல ஏதாவது ஒண்ணு படிக்கணுமேன்னு சொல்லி போர் அடிச்சதுனால அந்த 17 பக்கத்தை உட்காந்து எடுத்து படிச்சா அந்த இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வச்சிருந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படியே மாத்தி தலைகீழ தூக்கி போட்டுச்சு அந்த ஒரு 17 பக்கம். ஸோ ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட ஹூ இஸ் தி மெடிடேட்டர் அப்படின்ற அந்த புக்கு அந்த மாதிரி சூப்பரா இருக்குடா. நான் உனக்கு அனுப்புறேன் பாரு, செம்ம சூப்பரா இருக்கு. நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன் பாரு நம்ம சேனல்ல. அவ்வளோ நீ அதை வந்து டெய்லி லைஃப் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். மெடிடேஷன்ஸை எப்படி சொல்ல, நீ அதுக்காக போய் தனியா ஒரு ரூம்ல போய் உக்காந்துக்கிட்டு கண்ணை மூடி மேல பார்த்தாதான் வந்து உனக்கு மோட்சம் மயிரெல்லாம் கிடைக்குமாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லடான்னு சொல்லுவாரு. அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுடா. அந்த மாதிரி எல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது, நீ மூடிட்டு உன் வேலையை பாரு, அதுவே உனக்கு மெடிடேஷன் தான் அப்படின்னு சொல்லி சட்டெல்லாம் அனுப்பியிருப்பாரு. சோ அது வந்து சயின்டிபிக் ரீதியமா இருந்தாலுமே எப்படி சொல்ல, நீ உன் வேலையை நீ பார்த்தாலே போதும். நீ வந்து வேற யாருக்கும் வந்து நீ வந்து சாமிக்காக போய் நீ உட்காந்து வேலை எல்லாம் பண்ண தேவையில்லடா, நீ உன் வேலையை மயிரை மட்டும் பாரு, அது போதும் அப்படின்னு சொல்லி சட்டலா அழகா சொல்லிருப்பாரு. லைக் சாலிட்யூட் பத்தி சஜஷன் சொல்லிருப்பாரு. லைக் டஸ்கால் சரதோஸ்தரா அந்த புக்ல. ஆமாமா கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லு. சாலிட்யூட்ன்றது வந்து நீ சும்மா இந்த இப்ப நீங்க சொல்லிட்டு போனீங்களே, ஒரு ஹெட்போன் போட்டுக்கிட்டு தனியா ரோட்ல நடந்து போறப்ப ஒரு அமைதி. ஆமாமா கிடையாது. சாலிட்யூட்ன்றது நீ தனியா உன்னை பத்தி நினைக்கிறதுக்கான கொடுக்குற டைம் மட்டும் தான் சாலிட்யூட். கரெக்ட். அந்த லோன்லினஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். மத்தவன் சொல்லி மத்தவனோட இம்பாக்ட்னால நமக்கு லோன்லினஸ் வரக்கூடாது. நீ எப்படி இருந்தாலும் அதேதான். அதுதான் எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் சாலிட்யூட். ஓகே. நீ 17 பக்கம் தான் சொல்ற, படிக்கலாம். இது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபேவரட் ஆத்தர் ஆஃப் தி இயர். அதான் சொன்னேனே, இவரு எர்னஸ்ட் ஹெமிங்வே. அது புக் சொன்னேன். ஆத்தரும் அவர்தான். மத்தபடி மத்தவங்க எல்லாமே பழைய ஆத்தர்ஸ் தான். ஆனா லாஸ்ட் இயர்ல பெஸ்ட் அப்படின்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஏன்னா லாஸ்ட் இயர் தான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் படிக்க ஆரம்பிச்சேன். அதனால சோ சிங்கிள் சிட்டிங்ல முடிச்சிட்டேன் அந்த புக்கை. அந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் எந்த புக்கும் நான் முடிச்சது இல்லை. அதனால ஒரு லாஸ்ட் இயர் அப்படி சிங்கிள் சிட்டிங்ல முடிச்ச புக்னா அதுதான். ஸோ பிகாஸ் ஆஃப் த ரைட்டிங் அண்ட் த இம்பாக்ட் ஆஃப் த புக், அவ்வளோதான். எர்னஸ்ட் ஹெமிங்வே தான் லாஸ்ட் இயர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உன்னோட பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் பண்ண புக்ஸ். பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ண புக்ஸ் ஃபினான்ஷியல் ரீதியெல்லாம் பார்த்தானா காப்பி கேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அது வந்து 101 காப்பி கேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. ஸோ இது வரைக்கும் நான் வச்சிருந்த மித்ஸ் எல்லாத்தையும் உடைச்சிட்டு, ஸோ ரிச் டாட் புவர் டாட்ல அசெட் மேக்கிங் பத்தி சொல்லியிருப்பாங்க. இது வந்து ரியல் அசெட் மேக்கிங், எப்படி ரியல்லா அசெட் எப்படி மேக் பண்றது, அண்ட் இன்னொருத்தட்ட இருந்து காப்பி பண்றது தப்பு இல்லை. எல்லாமே வந்து எல்லாமே காப்பீடு தான். நீ எதுவுமே ஒரிஜினலா இதுக்கு மேல எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது, எல்லாமே காப்பீடு தான் இங்க. கரெக்ட். அந்த மாதிரி எல்லாமே காப்பீடு தான். 7 ஸ்வரம் தாண்டா இருக்கு, இதை தாண்டி நீ எதுவும் பண்ண முடியாதுடா. இளையராஜாவே இருந்தாலும் 7 ஸ்வரம் தான், சரியா? அதுலயே நீ உருட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி அந்த காப்பி கேட் மார்க்கெட்டிங் ஃபினான்ஷியலா எப்படி கொண்டு போலான்றத பத்தி தான் அந்த புக்கு. ஸோ ஆக்சுவலா அந்த புக்கு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே நான் வந்து அப்புறம் தான் வந்து நான் ரன் பண்ணிட்டு இருந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன், சாலடோ அப்படின்றத. ஆஃப்டர் தட் புக் ஒன்லி ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாம் சொல்லுவாங்க, என்ன புக்கு படிச்சுட்டு என்னடா எனக்கு கிடைக்க போகணும், எனக்கு ஒரு கம்பெனியே கிடைச்சிருக்கு பார்த்து. ஸோ அதான் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ணதுன்னா ஃபினான்ஷியல் ரீதியா காப்பி கேட் மார்க்கெட்டிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து புக் டெக்னிக்ஸ் பத்தி கேக்குறேன். பட் ஆனா புக் ரீடிங் டெக்னிக்ஸ் பத்தி அதுக்கு முன்னாடி வந்து ஒரு லாஸ்ட் क्वेश्चन. இப்போ வந்து ஓகே வருஷத்துல புக்க பார்த்தோன்னே படிக்கணும்னு தோணிருக்கும். பட் உள்ள படிச்சதுக்கு அப்புறம் இது குப்பை புக்கு, லைக் டோன்ட் ஜட்ஜ் பை புக் இட்ஸ் கவர்னு கவரை பார்த்தா படிக்கணும்னு தோணிருக்கும், உள்ள போனா தண்டமா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது? எனக்கு கவரை பார்த்து அப்படி தோணல. எனக்கு இந்த தி சீக்ரெட் கேள்விப்பட்டிருக்கியா? சீக்ரெட் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸான புக். அது வேர்ல்ட் ஃபேமஸ் அந்த புக்கு. கிட்டத்தட்ட 10 மில்லியன் காப்பீஸ் என்னமோ, அவ்வளோ ஃபேமஸான புக்கு. அதுக்கு ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு.
நீ அந்த சீக்ரெட் புக் ரீடிங் பண்ணாதவனா இருந்தாலுமே அவனுக்கு அந்த சீக்ரெட் புக்ன்றது தெரியும். ஓகேவா? ரகசியம் அப்படின்னு தமிழ்ல கூட ரிலீஸ் ஆயிருக்கு. நான் அதை படிச்சுட்டு அப்படி இவங்கிட்ட என்ன இருக்குன்னு இதுல நீ இவ்வளவு வித்த அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துருச்சு. என்னடா இல்ல, எதுவுமே இல்லடா, அதுல ஒண்ணுமே இல்லடா. நம்ம பிகினருக்கு அப்படின்னு வச்சுக்கோயேன், நான் வந்து இப்பதான் 10th முடிச்சிருக்கேன், நான் இப்பதான் 12th முடிச்சிருக்கேன், எனக்கு வீட்டுல டைம் கிடைக்கல அப்படின்னா அந்த புக் எடுக்கிறது ஓகே. நாம ஒரு பிலாசபி ஆர் சரி, நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 புக்ஸ் படிச்சிருந்தாலே போதும். ஆவரேஜ் பர்சன் ஒரு 4 புக் படிச்சிருந்தாலே அந்த புக் படிக்கிறது குப்பைன்னு. சத்தியமா குப்பை. நான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிச்சுட்டு ஒரு ஃபர்ஸ்ட் அந்த சாப்டர் முடிச்சுட்டு அப்படி எதுவுமே இல்லையே அதுல, எதுவும் புதுசா ஒண்ணுமே இல்லையே அதுல, எல்லாம் என்ன எதுவுமே இல்லையே அதுல சொல்றதுக்குன்னு கூட எதுவுமே இல்லையேன்னு எனக்கு தோணுச்சு. சரி ஓகே, பட் இருந்தாலும் அந்த புக்குக்கு அவ்வளவு ஹைப் இருக்கு. சரி அதனாலே வந்து இதை படிக்கலாம், என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்துருவோமேன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் ஒரு வெங்காயமும் இல்ல. உரிக்க அப்படியே வெறுப்பாயிடுச்சு. ஏன்டா தொட்டோன புக் வந்து தி சீக்ரெட் தான். அத பத்தியுமே வீடியோ போட்டிருப்பேன். அதை படிச்சுட்டு விரக்தி ஆயிட்டு ஒரு வீடியோ போட்டேன். ஓகே, நீங்க அதை நீங்க பாத்துக்கலாம். அது கீழே வந்து நான் போட்டு ஆகணும் மச்சா. டிப்ஸா? ஓகே டிப்ஸா? ஓகே 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 ஓகே. இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஒரு புக் படிக்க அப்படின்னா அவங்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, உடனே கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஆமா, சில புக்ஸ் உங்களுக்கு செட் ஆகாத செலக்ட் பண்ணிட்டு அதுலயே அவங்களால டிராவல் பண்ண முடியாது. எஸ். சோ எப்படி செலக்ட் பண்றது, என்ன மாதிரி படிக்கிறது? ஃபர்ஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தா அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சர்டைன் டாபிக் பிடிக்கும். அந்த டாபிக்ல ஏதாவது ஒரு ஷார்ட் புக் எடுத்தா ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்ப ஃபினான்ஸ் பிடிக்குது அப்படின்னா இந்த ஃபினான்ஸ்ல ஷார்ட் புக்கா எது இருக்குன்னு பார்ப்பேன். மினிமம் ஒரு 100 பேஜஸ்க்குள்ள எது இருக்கு, ஓகேவா? அந்த பேஜ் 100 பேஜஸ்க்குள்ள எது இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்துப்பேன். பிகாஸ் நான் அது சின்ன புக்கா இருக்கும், அவனுக்கு பிடிச்ச டாபிக்காவும் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாம அது வந்து நல்ல வெல் குட் புக் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ அதுல இருந்து ஒரு 2 விஷயம் கத்துக்கிட்டா கூட அடுத்த புக் அவன் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எடுத்தோடனே நான் வந்து இந்த பெரிய புக்கை முடிக்க மாட்டேன். ஆமா, நான் எடுத்தோடனே இந்த 500 பக்கத்தை நான் இந்த வருஷத்துல முடிச்சிருவேன், இல்லை ஒரு 1000 பக்கம் முடிச்சிருவேன், 40 புக்கு முடிச்சிருவேன்லாம் இருக்கவே கூடாது. போய் ஸ்டார்ட் ஸ்மால், ஏதாவது ஒரு சின்ன புக் எடுத்துக்கோ, டெய்லி 5 பேஜ் ஆரம்பி, காலையில ஒரு 5 மினிட்ஸ் படி, அதுல நீ 2 பேஜஸ் படிச்சிடலாம். ஸோ அதனால நீ ஸ்டார்டிங் எடுக்கப்போ எப்பயுமே வந்து உனக்கு பிடிச்ச டாபிக்ல ஷார்ட் புக்கா சூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா நீ படிச்சிடலாம். ஸோ அதுவே உனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அப்கமிங் மந்த்ஸ்ல நீ முடிச்சிடலாம். மேக்ஸிமம் ஒரு 10 to 15 புக்ஸ் முடிச்சிடலாம் பிகினரா இருந்தா. சொல்லு. ஆடியோ புக்ஸ் கேட்கலாம். ஓகே, ஆடியோ புக்ஸ் கேட்கலாம். சூப்பர் ஆடியோ புக்ஸ். கரெக்ட். நானே இப்போ டிராவலுக்கு இங்க கரெக்ட் நான் இங்க இருந்து என் ஆபீஸ் போறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகுது. ஒரு ஆடியோ புக் கேட்டே தான் போவேன். ஸோ தமிழ்ல நிறைய ஆடியோ புக் இருக்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னா அதுக்கு நிறைய ஆடியோ புக்ஸ் இருக்கு, நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, எல்லாமே டவுன்லோட் பண்ணி கேட்கலாம். அவ்வளவுதான். ஸ்பீடா படிக்கிறதுன்னு ப்ராப்பரா படிக்கிறது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம ரீடிங்க்குன்னு தனியா எந்த ஒரு ஸ்பேஸுமே கிடையாது. எல்லாரும் மேக்ஸிமம் இருக்க எல்லார் வீட்லயுமே ரீடிங்க்குன்னு தனியா இந்த ஒரு ஸ்பேஸ்ல போய் உட்காந்தா அப்படின்றது கிடையாது. அட்லீஸ்ட் நீங்க இந்த வருஷமாவது ஒரு 4 புக்ஸ், ஒரு சேர், ஒரு டேபிள் இருந்தா போதும். இந்த இடத்துக்கு நீ போய் உட்காந்துட்டா படிக்கிறதுக்கு மட்டும்தான் உட்காரணும். நீ அந்த இடத்துல உட்காந்து கேம் விளையாடுறது, அந்த இடத்துல உட்காந்துட்டு வந்து சாப்பிடுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஐயோ பாவத்துல சேரும் அதெல்லாம். அந்த மாதிரி ஒரு செட்டைன் ஸ்பேஸ் நம்ம எடுத்துட்டு போய் உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோயேன், அந்த இடத்துல உன் கண்ணுக்கு முன்னாடி புக்கு மட்டும் இருந்ததுன்னா நீ அதை மட்டும் தான் அங்க படிக்கணும், படிக்கிற மட்டும் தான் நீ அந்த இடத்துக்கு போற அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் புக் மார்க் எல்லாருக்கும் எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியல. இப்ப புக் மார்க் இது வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணுவாங்க நீ சொல்ல புக் மார்க் எப்படி எதுக்காக யூஸ் பண்ணுவ? நீ மட்டும் இல்ல, நீ மட்டும் கிடையாது, நானும் அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அப்புறமேட்டு தான் ஒரு ஹேக் கண்டுபிடிச்சேன். இன்கேஸ் இப்போ ஒரு புக் எடுக்கிற, அதுல வந்து
அந்த பேஜ்ல வந்து ஒரு சர்டன் பேஜ் வரைக்கும் முடிக்கிற, அங்க போய் வச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், எல்லாரும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அப்படி பண்ணாம உனக்கு பிடிச்ச கோட்டா சரி சாப்டரா இருந்தாலும் அதுக்கு மேல அந்த புக் மார்க்கை பின் பண்ணிட்டீங்கன்னா எடுத்து பார்த்தோன்னே அட்லீஸ்ட் மறுபடியும் அந்த சாப்டரை பிடிப்ப. ஸோ நீ இன்ஸ்டன்டா அடுத்தது ஒரு வாட்டி முடிச்சலாம்னு வச்சுக்கோயேன். அதனால இந்த இந்த ஒரு டெக்னிக் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பக்கத்துல ஏதாவது குரூப் கிளப்ஸ் இருந்துச்சுன்னா அங்க போய் ஜாயின் பண்ணலாம். சூப்பர். அது பயங்கர எஃபெக்டிவா இருக்கும்னு தோணுது. அதேதான் நானும்டா லாஸ்ட் இயர் ஒரே ஒரு வாட்டி வந்து போய் சேர்ந்தேன். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வேறையா இருந்தாலும் சோ அந்த கல்ச்சர் வேற. அங்க வந்து ஏ சாமி நம்ம பாஷை பேசுது அப்படின்ற மாதிரி நம்ம இப்ப நம்ம அந்த கேரக்டர்ஸ் கூட நம்ம வந்து நம்ம மைண்ட்லயே பேசிட்டு இருப்போம். சோ இப்ப அத படிச்ச 10 பேர் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கப்ப நீ என்ன நினைக்கிறியோ அதை அப்படியே அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம். சோ அவங்க கிட்ட இருந்து நீ வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் போய் நான் வந்து அந்த புக் கிளப் ஜாயின் பண்ணேன். ஸோ லாஸ்ட் இயர் தான் நானும் ஃபர்ஸ்ட் டைம். அது வந்து லிட்டில் பிரின்ஸ் அப்படின்ற புக்கை வந்து அவங்க படிக்க எடுத்திருந்தாங்க. அண்ட் நானும் அதை படிச்சுட்டேன். ஸோ அதனால அதை அந்த பிரின்ஸை பத்தி நான் எனக்கு எங்கேயுமே பேசுறதுக்கு கிடைக்கல. அதுக்கேற்ற ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு கிடையாது. உன்கிட்ட பேசணும் இல்ல தீபக்கிட்ட பேசணும், அவ்வளவுதான். ஸோ இதை தாண்டி வேற யார்ட்டும் பேச முடியாதா? இப்ப என் கண்ணு முன்னாடி ஒரு 10 பேர் அந்த புக்கை படிச்சிருக்காங்கன்னா நான் என்ன டவுட் வேணா கேட்கலாம். அவங்க அதுவும் இல்லாம அந்த புக்கை பத்தினா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் 10 பேர்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கும். ஓகேவா? எஸ் 10 பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஒவ்வொருத்தனுக்கு பிடிச்சிருக்குன்றான், ஒருத்தன் பிடிக்கலன்றான். எனக்கு அந்த அந்த புக்கை மட்டும் தான் ஒருத்தன் படிக்கிறான். சோ எந்த மாதிரியான டிஃபரெண்ட் பர்சன்ஸ் அந்த புக் கிளப்ல இருக்காங்க. இன்டர்பிரேஷன் ஆஃப் பர்சன் வந்து சேஞ்ச் ஆகும். எஸ் எப்படி எல்லாம் ஒரு புக்கை பாக்குறாங்க, எப்படி எல்லாம் ஒரு புக்கை பாக்குறாங்க, எந்தெந்த ஆங்கிள் இருந்தெல்லாம் பாக்குறாங்கன்னு தெரியுது இல்ல. சோ அதெல்லாம் பெஸ்ட். நீ போயிட்டு வந்துரு மச்சான். நீ எனக்கு சொல்லு நீ இங்க போன ஆல்ரெடி எனக்கு லைக் ஒரு பழக்கம் இருக்கு. இப்போ நீ ஒன்னு படிக்கிற, உனக்கு ரொம்ப பிடிக்குது ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து பிடிக்குதுன்றதை நிறுத்தக்கூடாது. அது அதோட கிரிட்டிக்கல் வியூ என்ன இருக்குன்ட்டு அதை பத்தி யார் பேசுறாங்களோ ஃபர்ஸ்ட் போய் நான் அவங்கள தான் பார்ப்பேன். சூப்பரா சூப்பர். சோ அவங்கள போய் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இந்த பாயிண்ட்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். இது வந்து இதுக்கு மட்டும் கிடையாது, ஒரு மூவி ஆகட்டும் எல்லாத்துக்குமே நான் லைக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி நானும் ஒரு புக் கிளப் சேர்ந்தேன். ஃபன்னி ஸ்டோரி எம்பிசி புக் கிளப்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அப்பா மச்சான் எத்தனை பேர் நம்ம கூட இருக்கோம் புக் கிளப் போயிருப்பான். நம்ம தான் போறோம் அவ்வளவுதான். ஃபன் என்னன்னா புக் கிளப் போணும்னா அது என்ன புக்கோ அந்த புக்கை படிச்சுட்டு போறோம். மாப்பிள்ள தெரியத்தனமா அந்த புக்கை படிக்காம போயிட்டா அப்படி படிக்காம போயிட்டு யூகேக்காரங்க உட்காந்துட்டு செஞ்சு விட்டானுங்க. இல்ல மச்சான், பட் இருந்தாலுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு வேற மாதிரி இருக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆமா படிக்க அங்க ஒன்னே மாதிரியே எத்தனை பேர் படிக்காம வந்திருப்பான்னு தெரியாது சரியா, இருந்தாலும் மேட்ச் பண்ணிருப்பான். அது நம்ம படிச்சுட்டு வரது அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கோம்ல, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிதான் இருக்கும். ஓகேவா? நாங்க ஒரு எதுவுமே இல்லாததுக்கு ஜீரோல தான். எஸ் அவ்வளவுதான். இப்ப நாளைக்கு இன்னைக்கு பாரு, இன்னைக்கு புக் கிளப் மீட்டிங் இருக்கு. மழை பெஞ்சதுனால கேட்டானுங்க, இல்ல இன்னைக்கு வர முடியாது, இன்னைக்கு கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. தென் இந்த புக் கிளப் போன எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு புக் கிளப் நாங்க ஆரம்பிச்சோம். திங்க் அண்ட் திங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் கிளப் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது வந்து இப்பதான் நாங்க ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் இருக்கோம். இதை இன்னும் டெவலப் பண்ணோம்னா யார் வேணா நீங்க ஜாயின் பண்ணலாம். we can meet and talk together about the books. ஓகே, நம்ம புக்ஸை பத்தி டெக்னிக்ஸை பத்தி எல்லாமே பேசலாம். டிஸ்கிரிப்ஷன்லயே அதோட வாட்ஸ்அப் லிங்க் நான் ஷேர் பண்றேன். இதுக்கு தனியா வெளியே கேஷ் கொடுக்கறதோ ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து வெட்டி கதை அடிக்க போறோம் புக்ஸை பத்தி, அவ்வளவுதான். ஸோ அதுக்கு ஏதாவது டேட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பேசலாம். தட்ஸ் இட், அவ்வளவுதான். ஓகே சரி, ஓகே பாப்போம். நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்ல வந்து இந்த மந்த் நான் எழுதியிருக்க ரைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? அண்ட் தென் இதே மாதிரியான என்ன புக் முடிச்சோம், என்னென்ன சொன்ன புக்கெல்லாம் நாங்க பண்ணல படிக்கல, அண்ட் இஸ் தேர் எனி நியூ டெக்னிக்ஸ் ஆர் டூல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்க ஷேர் பண்றோம். ஓகேவா? கண்டிப்பா. ஓகே மச்சான், கண்டிப்பா உட்காந்து அட்லீஸ்ட் படிக்கடா, உட்காந்து டே பரமா படிட. ஓகே மச்சான், பாய்.